ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் சாணக்கியர் சந்திரன்ட்ட பாதுகாப்பு கவசத்தை உடைச்சிட்டு தானே நீ திருமணத்துக்கு போன அப்படின்னு சொன்ன உடனே சந்திரனும் ஆமாம் தலையாட்டுறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறம் சாணக்கியர் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நந்தன் இன்னும் உயிரோடு இருக்கான். நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க இந்த விஷயத்த யார் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னா தனநந்தன் ஒருத்தன் தான். அதனால நீ உடனடியாக தனநந்தனை சந்திச்சாகணும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நந்தன் உயிரோடு இருக்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது தனநந்தன் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டான். ஆனா அவன்கிட்ட நீ விசாரிக்கிறது என்னன்னா, அவனோட அமைச்சரை பத்தி தான் விசாரிக்கணும். அந்த அமைச்சர் இருக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நந்தன் உயிரோட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே சந்திரனும் அதை கேட்டுட்டு தனநந்தனை விசாரிக்க போறாரு. அடுத்த காட்சியில சந்திரன் தனநந்தனுக்கு 2-3 சாட்டை அடி கொடுக்குறாரு. கொடுத்தக்கு அப்புறமேட்டு போதும், கடனை திருப்பி செலுத்திட்டேன், ஒரு தனநந்தா உன்னோட அமைச்சர் அமைத்தியா எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. சொல்றியா இல்ல மறுபடியும் உனக்கு சாட்டடி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா தனநந்தன் கோபமா முறைச்சிட்டே இருக்காரு சந்திரனை பார்த்து. அடுத்த காட்சியில நந்தனுக்கு இருக்கிறது சாணக்கியருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தனும் இல்ல, அதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஒருவேளை அப்படி நடந்துன்னா நான் அங்க போய் தனநந்தனை கூப்பிட்டு வந்துருவேன் அப்படிங்கிறாரு நந்தன். அடுத்த காட்சியில சந்திரனும் தனநந்தனையும் காமிக்கிறாங்க. சந்திரன் தனநந்தன்ட்ட சொல்லு, உன்னோட அமைச்சர் எங்க இருக்கான்னு சொல்லு, மறுபடியும் உனக்கு சாட்டடி வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீ ஏன் என்னைய கொல்லலைன்னு எனக்கு தெரியும் சந்திரா அப்படிங்கிறாரு தனநந்தன். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் தானே என்னைய உயிரோட விட்டு வச்ச, நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி செஞ்சுக்கோ, என் கரங்களை வெட்டிடு, என் கண்ணை பறிச்சுக்கோ, என் மூக்க அறுத்தாலும் சரி, எத்தனை சாட்டை கொடுத்தாலும் சரி, நான் அமைச்சரை பத்தி எந்த தகவலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தனநந்தன் சந்திரன்ட்ட சொல்றாரு. இதை கேட்ட சந்திரனும் உன்னோட விருப்பம் அதுதானா, நான் கண்டிப்பா செய்யறேன், நான் முதல்ல உன்னோட கண்களை பறிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னோட மூக்கறுத்து, ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கறேன், ஒருவேளை உன்னோட மனம் மாறுச்சுன்னா உன்னோட தலையெழுத்தும் மாறும், ஒவ்வொரு நொடியும் இவனை பத்தி எனக்கு தகவல் வேணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காவலர்கிட்ட சொல்லிட்டு போறாரு. அடுத்த காட்சியில சந்திரன் தூங்கி எந்திரிச்சு சூரியனை பார்த்து வணங்குறாரு. வணங்கிட்டு எந்திரிச்சு போற நேரத்துல துர்தரா ஆரத்தை எடுத்து முடிச்சுட்டு பொட்டு வைக்கிறாங்க. இவ்வளவு காலம்புரை எதுக்கு எனக்கு சீக்கிரமா பூஜை செய்யறேன்னு கேட்கிற போது, பூஜை செய்யும் போது நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துர்தரா பொட்டு வைக்கிறாங்க. பூஜை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறதுக்கு பாக்குறாரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், ஒரு நிமிஷம் நில்லு, நேத்து நீ அவளோட அறைக்கு போகலையில, அதை நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க துர்தரா. நேத்து நான் அவளோட அறைக்கு போனேன், அங்க இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தா, அத்தனையும் உடஞ்சு போயிட்டு இருந்தது அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரனும் அவள்னு சொன்னா எனக்கு என்ன புரியும், அவளோட பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே, பேர் சொன்னாதான் உனக்கு புரியுமா, இந்த மொத்த அரண்மனையிலேயே இந்த மாதிரி காரியம் செய்யறவ யாரா இருப்பா, இல்லைனா தான் வேற யாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரன் மறந்தே போயிட்டேன், நேத்து அவளோட அறிக்கை நான் போயிருக்கணும் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட துர்தராவும் அங்க போகலையா, ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை நீ அங்க போகல, ஆபரணங்களும் சரி படுக்கை அறைகளும் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம நேத்து நான் ஒன்னு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க துர்தரா. சந்திராவும் என்ன அப்படிங்கிறாரு. அவரோட அறையில நான் ரத்தத்தை கண்டேன் அப்படிங்கிறாங்க. ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் யோசிக்கிறாரு. நேத்து நீ சொன்னது சரிதான், மனிதர்களோட இதயத்தை தின்றவதான் எல்லாம், அதனாலதான் அவளோட அறைக்கு நான் போனப்ப எல்லா பக்கத்துலயும் அங்க ரத்தமா இருந்தது, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. ஆமா, நீ சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கும், நீ இந்த விஷயத்தை யாருக்குமே சொல்ல இல்ல அப்படின்னு துர்தரா பார்த்து கேட்ட உடனே, இல்ல நான் ரொம்ப புத்திசாலி, இந்த விஷயத்தை கண்ட உடனே நான் என்னோட அறைக்கு ஓடி வந்துட்டேன், யார்கிட்டையும் கூறவும் மாட்டேன் அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. நீ கூறாத, அப்படி நீ கூறிட்டேன்னா அவ உன்னையும் அப்படின்னு சொன்ன உடனே நீ கொன்றுவான்னு சொல்ற மாதிரி வராரு. அதை கேட்ட உடனே துர்தரா அப்படிலாம் சொல்லாது சந்திரா, வேண்டாம் என்னையும் வேண்டாம் அப்படின்னு துர்தரா சொன்ன உடனே, சரி நீ கவலைப்படாத, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சந்திரன் அதை கேட்டுட்டு போறாரு. துர்தராவும் சரி கவனமா நீ போ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரனும் கேட்டாரு. அடுத்த காட்சியில நந்தினி அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க, அவந்திகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவரை தானே தந்தை குருவா நினைச்சாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அவந்திகாவும் ஆமா, உன் தந்தையை பாக்குறதுக்கு அவர் அடிக்கடி வருவாரு, நீ சின்னவளா இருந்த, நீ அவரை கேள்வி மேல கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நந்தினியும் அப்படியா, இந்த முறையும் அவர் வரும்போது நான் நிறைய கேள்வி கேட்பேன், நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பாக்குறாங்க. அந்த நேரத்துல அவங்களோட முட்டி அடிபட்டதுனால கால் வலிக்குது, அவங்க எந்திரிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. இதை பார்த்து அவந்திகா என்னாச்சு, அரசரோட இருந்த அவர் ஒருவேளை அப்படின்னு பேச வராங்க. இதை கேட்ட நந்தினியும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க. நந்தினி என்கிட்ட எதுவும் மறைக்காத, அவரு உன்கிட்ட அன்பா பழகிறாரா அப்படின்னு அவந்திகா கேட்கறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.